அன்பானவர்களே, ஒரு ஜென் கதை. ஜென்னினோ கதை. வாங்க உள்ள போலாம். ஜென்னா ஜாப்பனீஸ். ஓகேவா? அ ஜாப்பனீஸ் பிச்சுக்கள் அப்படி சொல்லுவாங்க. சரி, கதை உள்ளார போயிடலாம். ஒரு ஜென் துறவி ரொம்ப தியானத்துல இருக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் கடவுள பயங்கரமா நம்பக்கூடியவர். கடவுள் இல்லாம எதுவுமே இல்ல. அந்த மாரி ஒரு எண்ணம் உள்ளவர். அப்போ ஒருவன் போறான் அவர்கிட்ட போயிட்டு, "யோவ்! எப்ப பார்த்தாலும் என்னமோ சும்மா தியானம், சாமி கீமின்ட்டுருக்குற. ஏதாவது சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது வேலைக்கு போலாம்ல" அப்படின்னு சொல்றான். அதான் அமைதியா தியானத்திலே இருக்கிறார். சரின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி மகர கட்டியும் சாமியா மயிலான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா ஜென் துறவி ஒரு சூழ்நிலையில் பயணிகளோட கப்பலில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்போ போகிறாங்க. அப்போ போகும் பொழுது அங்கே என்ன பிடிக்காதவங்க இருப்பாங்க தான், நம்ம சாமி சாமின்றாங்க. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கனாக்க, நம்ம விஜய் மீது செருப்பு எரிந்தது போல் செருப்பை எரிகிறார்கள். நையாண்டி பண்ணுறாங்க, கிசு கிசு மூட்டுறாங்க. ஆனால் அவர் தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறார் அந்த பயணத்தில், கப்பல் பயணத்தில். ஆமாம், நிறைய ரொம்ப அமர்க்களம் பண்ணுறாங்க. ஆமாம். அப்போ அ திடீரென்று ஒரு அசுரறிவு தோன்றுகிறது. ஆமா. அப்போ அந்த அசுரறி எப்படின்னு சொன்னாக்க, "துறவியே, நீ மட்டும் சொல்லு, இந்த கப்பலை கவுத்து விட்டுடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் ஒண்ணு வருது. எல்லாம் கேட்குறான், பயப்படுறான். "ஐய்யய்யோ! என்னடா அது? துறவி ஏற்கனவே சாபம் விடுறவனாச்சே, ஏதாவது கப்பலு கிப்பல கவுத்து விட்டுறான், என்ன ஆகுதுன்னு" சொல்லி எல்லாம் கால்ல விழுறாங்க. துறவி கால்ல விழுறாங்க. அப்போ உடனே ஒரு துறவி மேலே பார்க்குறாரு. மேலே பார்த்துட்டு அசுரகிட்ட பேசுகிறாரு. ஆமா. என்னன்னு பேசுகிறாரு, ரொம்ப அருமையான அது அந்த முடிவு பாருங்க. "நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன்னு" யார் சொல்கிறாரு? சாமி சொல்கிறப்போ, பிறகு வானத்தை நோக்கி கரங்களை உயர்த்தினார். "ஏன் அன்பான கடவுளே! ஏன் நீ ஏன் சாத்தானின் மொழியில் பேசுகிறாய்? நீ கவிழ்த்து விளையாட வேண்டும் என்று எண்ணினால் இந்த மக்களின் புத்தியை மாற்று. பதிலாக இந்த படகை கவிழ்ப்பதால் என்ன பயன்?" அப்படி சொல்லிட்டு பேசுகிறப்ப ஆகாயத்திலேருந்து ஒரு பதில் வருது. அது என்ன பதில் பார்த்தா, "நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நீ சரியான உண்மையை அறிந்து கொண்டாய். முன்பு ஒலித்தது என்னுடைய குரல் அல்ல. எவன் ஒருவன் சாத்தானின் குரலை புரிந்து கொள்ள முடியுமோ அவன் மட்டுமே என்னுடைய குரலை புரிந்து கொள்ள முடியும்" என்று அசரியில் வந்தது. அந்த மாதிரி தான் இந்த திட்டு புறம்போக்கு பசங்க. ஒரு நல்ல தியானத்தில் இருந்த ஒரு மனிதன், அவர் கண்டறியவே இல்லை. அந்த விஜய் தான் சொல்கிறேன், செருப்பில் அடித்தேன், அதில் அடித்தேன், இதில் அடித்தேன். சாமி கேட்ட மாதிரி விஜய் கிட்ட சாமி கேட்டிருந்தா, "இந்த ஊரே அழிச்சிட்டுமா" அப்படின்னு கேட்டிருந்தா விஜய் என்ன சொல்லியிருப்பார்? இல்லை, செய்யாதுன்னு தான் சொல்லியிருப்பார். புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கலாம், போய் புரிஞ்சுக்கோ. உண்மை வெளியே வரும். கடவுள் பேசுவான். சாத்தான் நீங்கள் இல்லைடா, கடவுள் பேசுவான்.